ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு அமித் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு கானாவனத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு எஃப்ஜேவை பற்றி. ஏன்னா எஃப்ஜே வர பார்த்தீங்கன்னா அமித்தை வந்து ரொம்ப மோசமாக வந்து பேசிட்டு இருக்காரு. நேற்று கூட ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு பயங்கரமாக வந்து அப்படியே ஹார்ஷாக பிஹேவ் பண்ணியிருப்பார். அதை அன்றைக்கி ஒரு நாள் சொன்னார். அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அமித்தை வந்துட்டு எஃப்ஜே ரொம்ப மோசமாக வந்து கலாய்க்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, கானாவனத்தும் இவர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு எஃப்ஜே கிட்ட பேச இன்ட்ரெஸ்ட்டே இல்லை வர ஏன்னா நேற்று நான் வந்துட்டு பாடிட்டுருக்கேன், ஒரு பாட்டை சொல்கிறார். அதை பாடிட்டுருக்கேன், காதை பொத்திட்டு அப்படியே அந்த பக்கம் இருக்கார். இது எந்த விதத்தில் ஒரு கலைஞன் மதிக்கலாம் எப்படி அப்படின்போது வினோத் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. என்ன வினோத் சப்போர்ட் பண்ணுறாரு பார்த்தா, இல்லைங்க அவன் தங்கமான மனசு பையங்க, உண்மையிலே அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான். அவன் வந்து அடுத்த பர்ஃபார்மன்ஸ் அவன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பான், நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்போது இவர் இல்லைங்க, அவர் வர இப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி நான் சரி பாட்டு பாடும்போது அவர் உட்காந்து லிசன், அதுதானே ஒரு கலைஞனுக்கு அது நான் பாட்டு பாடும்போது காதை பற்றி இன்னொரு இடத்துல வந்து இருக்கும்போது அது எந்த விதத்தில் நியாயம்? இது ஆக்சுவலாக எஃப்ஜே வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தான், பண்ணாமல் இருக்கிற ஆள்லாம் கிடையாது, ரொம்ப உத்தம ஒரு ஆள்லாம் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு செம்பகானில் இருக்குது. அதை வந்து சொல்லிடுறார். இவர் திரும்ப வந்து வினோத் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கார். இல்லைங்க அந்த பையன் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்கன்னு போது, இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்னை மதிக்கிறதில்ல, ஆனால் நான் அவரை மதிக்கிறேன், என்னை மதிக்காதவர் நான் எதுக்கு மதிக்கணும் அப்படின்போது விட்டுருங்க நம்ம பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்ட்டு கானாவனத் போயிட்டுருக்காப்புல. கானாவனத் எதுக்கு திடீர்னு எஃப்ஜேக்கு இவ்வளோ சொம்பு தூக்குறான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் கானாவனத் மேலே எக்கச்சக்கமான புகார்கள் வந்துகிட்டே இருக்குது. நேற்று அரோரா கிட்ட அவ்வளோ விஷயங்கள் பண்ணிருக்காங்க. இதே ஆட்கள் தான் வந்து திவாகரை வந்து அவ்வளோ விஷயங்கள் பேசினாங்க. ஆனால் கானாவனத் இவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் வெளியே வருதான் பார்த்தீங்களா? என்னத்தை சொல்ல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.